உதவிக்கான வேண்டுதல். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். 2 நாளாகமம் 14:11. கர்த்தரை சார்ந்து கொள்ளுதலோ இல்லை கர்த்தரை விட்டு விடுதலோ அவரவர் தேர்ந்தெடுப்பாய் இருப்பினும், கர்த்தரை சார்ந்து கொள்பவர்களுக்கு அவரது சகாயமும் அவரை விட்டு விடுபவர்களுக்கு தோல்வியேதான் கிட்டும் என்பதும் நிதர்சனமான உண்மை. அபியா தனது பிதாக்களுடன் நித்திரை அடைந்தபின் அவருடைய மகன் ஆசா அவருக்கு பின் ராஜாவானார். ஆசா கர்த்தருக்கு முன்பாக நன்மையானதையும் சரியானதையும் செய்தார். கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய அவர் யூதாவை கட்டளையிட்டார். ராஜ்யம் அவருக்கு கீழ் அமைதியாக இருந்தது. அவர்கள் நகரங்களை கட்டி எழுப்பினார்கள். அவர் துணிச்சலான போராளிகளின் இராணுவத்தை கொண்டிருந்தார். அவர் ஒரு வலுவான இராணுவத்தை கொண்டிருந்தாலும் இராணுவத்தை நம்பவில்லை, ஆண்டவரை நம்பினார். யூதரின் இராணுவம் எதிரி நாட்டின் இராணுவத்தை விட சிறியதாக இருப்பினும் கர்த்தரின் வல்லமை குறையவில்லை என்பதை ஆசா அறிந்திருந்தார். எனவே உதவிக்காக உன்னதரை நோக்கினான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன் என்ற சங்கீதக்காரரைப் போல உன்னதரின் உதவியை நாடினான். போரில் வெற்றி பெற்றான். நாமும் நம் பலத்தையோ நம்மை சுற்றி இருப்போரின் பலத்தையோ சார்ந்திராமல் பலமுள்ளவனாகிலும் பலமற்றவனாகிலும் உதவி செய்தும் உன்னதரை சார்ந்து வாழ்வோம். உதவி பெற்று உயர்வடைவோம். ஜெபம். துணையாளரான ஆண்டவரே, துணையின்றி தடுமாறும் எங்கள் துயரங்களில் உடனிருந்து உதவி செய்ய மன்றாடுகின்றோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.